தமிழ்நல் நெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. சாட் ஜிபிடி டாக் ஆஃப் த டவுன் வந்து இன்றைக்கி அதுதான். இங்கிலீஷில் எஸ்ஏ எழுதி கொடுக்குதான், கணக்கில் டவுட் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குதான். நிறைய பேர் கோட் அடிச்சுட்டு இருக்கும்போது கோடில் ஏதாவது டவுட் வருது, எரர் வருதுன்னா போய் அங்கே அடித்தா கோடில் இதெல்லாம் தான் எரர், இதெல்லாம் தான் ப்ராப்ளம், இதெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதே சொல்லியிருந்தான். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து கூகுளை அழிக்க போகுது, அலெக்ஸாவை ஜெயிக்க போகுது, வருங்காலத்தில் வந்து நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வந்து அதை பிடுங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காட்டுத்தீ மாதிரி சாட் ஜிபிடியில் பரவிக்கிட்டு இருக்கு. நான் இந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் யூடியூப் வீடியோ போடுற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்டென்ட்டு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே சாட் ஜிபிடிலேருந்து எடுக்கிறாரு, எடுத்து இன்னொரு ஏஐ மாடலுக்கு கொடுக்குறாரு, இன்னொரு ஏஐ ப்ராடக்ட் கொடுக்குறாரு. அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோவாக வருது. மனுஷன் வந்து ஒரு வார்த்தை கூட எழுதலை, ஒரு வார்த்தை கொஞ்சம் கூட யோசிக்கலை, அந்த கண்டென்ட்டை பற்றி சர்ச் பண்ணால் சாட் ஜிபிடி வந்து யூடியூப் ஸ்கிரிப்டாகவே கொடுத்துருது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த சாட் ஜிபிடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏன் இப்போ வந்து ரொம்ப டிஸ்ட்ரப்டிவாக இருக்குது, ஏன் வந்து கூகுள் மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இந்த ஏஐ ஃபீல்டில் பயனியர்ஸாக இருந்தவங்கெல்லாம் கூட இதை பற்றி ஏன் பயப்படுறாங்க, இது கூகுளில் ஜெயிக்குமா, வருங்காலத்தில் வந்து நிறைய வந்து வேலைகளை அழிக்குமா அப்படிங்கிறதான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட் ஜிபிடியுடைய பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப நாளாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சில் வந்து ஓப்பன் ஏஐ இருக்காங்க. ரொம்ப முன்னோடியான கம்பெனி. இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸ்க்கு முன்னாடியே ஓப்பன் ஏஐ வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். டாலி 2, அப்புறம் வந்து GPT-3 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாட் ஜிபிடினா என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ மாடல். ஒன்றும் புரியல, எனக்கும் புரியல. கான்வர்சேஷனல் ஏஐ மாடல்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கான்வர்சேஷனல் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சேட் பண்ணுறீங்கல்ல, அவர்கிட்ட எதாவது கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனுக்கு அவர் இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அந்த மாதிரியான ஒரு சாட் பேஸ்ட் மாடல். என்ன ஏஐ மாடல் அப்படின்னா, ஏஐயில் வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டீப் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கு உண்டான டேட்டாவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நிறைய டேட்டாவை வச்சு அந்த மாடலை ட்ரெயின் பண்ண நீங்கள் அந்த டேட்டா சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதையாவது நீங்கள் கேட்கும்போதோ, எதாவது முடிவெடுக்கன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாலோ அது வந்து ஸ்மார்ட் ரிப்ளைஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டீப் லேர்னிங் மாடல் மேலோட்டமாக பார்க்கும்போது. ஸோ இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து டேட்டா தான் வந்து இதுக்கு ஃபியூயல், பெட்ரோல் மாதிரி. இந்த டேட்டா வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் அந்த மாடலுக்கு வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்மார்ட் ரிப்ளைஸ் வந்து அந்த மாடல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாட் ஜிபிடி கூட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பித்தாகரஸ் தியரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பித்தாகரஸ் தியரம் பற்றி விக்கிபீடியா, இன்டர்நெட்டு, புக்ஸு இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கிற டேட்டாவே வந்து அதுக்கு கொடுத்து இந்த பித்தாகரஸ் தியரம்ல ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, டிஃபைன் பைத்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வேர்ட்ஸில் அதிகமாக வந்திருக்கு, இதை இந்த வேர்டை ஃபஸ்ட்டு போடணும், இந்த வேர்டை செகண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி வித்தின் செகண்ட்ஸில் இது எல்லாத்தையும் யோசித்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குது. ரொம்ப எலாபரேட்டிவ் சிம்பிள் ரிப்ளை. நீங்கள் எக்ஸ்பிளைன் பைத்தாகரஸ் தியரம் சிம்பிளி அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ரிப்ளை வரும், இல்லை ஹார்ட்லி அப்படின்னு சொன்னால் ஒரு கஷ்டமான ஒரு ரிப்ளை வருது. ஸோ நீங்கள் அந்த ரிப்ளை பிடிக்கல அப்படின்னா ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, வேற ஒரு ரெஸ்பான்ஸ். இது பிடிச்சிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ரைட் அ போயம் அப்படின்னா கவிதை எழுதி கொடுக்குது, டெல் அ ஜோக் அப்படின்னா ஜோக் சொல்லுது. எல்லாமே வந்து இது வந்து ஏஐ மூலமாக தான் பண்ணுது. டீப் லேர்னிங் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த டீப் லேர்னிங் மூலமாக இப்படி ஒரு கான்வர்சேஷன் பேஸ்ட் மாடலை வந்து ஓப்பன் ஏஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அது பர்டிகுலராக ஏஐயில் வர சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு புக்கு தான் ஞாபகம் வருது. த ஃபியூச்சர் இஸ் ஃபாஸ்டர் தேன் யூ திங்க் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் வந்து ஃபியூச்சரில் வந்து என்னென்னலாம் டெக்னாலஜி ரெவல்யூஷன் வரப்போகுது, பறக்கும் கார், பறக்கும் பைக், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பற்றி பயங்கரமாக எழுதியிருப்பாங்க. இந்த புக்கை நீங்கள் இன்னும் படிக்கலை, ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த புக் ஆடியோ புக்காக குக்கு எஃப்எம்ல இருக்குது. நம்ம குக்கு எஃப்எம்ல மோர் தேன் 10,000 hours ஆஃப் கண்டென்ட் ஆடியோ புக்காக நம்ம தமிழில் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஜனவரிலேருந்து குக்கு எஃப்எம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க வெறும் 49 ரூபாய்க்கு. ஸோ 50% டிஸ்கவுண்ட்டில் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா TAMINFO50ங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், கோடை யூஸ் பண்ணுங்கள், குக்கு எஃப்எம் என்ஜாய் பண்ணுங்கள். குக்கு எஃப்எம்க்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்கும் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாம். குக்கு எஃப்எம் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணுங்கள், கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. சரி, சாட் ஜிபிடினா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ சாட் ஜிபிடிக்கும் கூகுள் அலெக்ஸா மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து முழுக்க இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் ஒன் பிளேஸ். அது வந்து இன்டர்நெட் கூட கனெக்டட் கிடையாது.
கூகுள், அலெக்ஸா எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இன்டர்நெட்ல என்ன இருக்கோ அதை தேடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க தான் அதை வந்து ஆராய்ஞ்சு அலசி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும், ஒரு இன்ஃபர்மேஷனை. ஆனா சாட் ஜிபிடி என்ன பண்ணுது அப்படின்னா அது லேர்ன் பண்ண விஷயத்தெல்லாம் அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. அது ஒரு சர்வர், அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. நீங்க கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கரெக்டான ஆன்சரை வந்து அந்த மாடல் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பிரைமரி டிஃபரன்ஸ். சரி, சாட் ஜிபிடி வந்து ஏன் இன்டர்நெட்ல இல்லை அப்படின்னா, இன்டர்நெட்டுக்கு ஒரு ஆப்பை கொண்டு வருதுங்கிறது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி. நீங்க இன்டர்நெட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அப்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். தகவல் திரட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக நடக்கும். ஆனால் இன்டர்நெட்டுக்கு கொண்டு வந்தா வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஆப்பை ஹேக் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஆப் அப்படியே வந்து சைனாக்காரன் காப்பி அடிச்சு சைனா பிபிடி அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து அவன் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் அவங்க இன்டர்நெட்டுக்கு அதை கொண்டு வரல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி வந்து அதோடைய டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு அதோட ஓன் ரிசோர்ஸை தான் யூஸ் பண்ணுது. கூகுளோ அலெக்ஸோ அந்த மாதிரி பண்றது கிடையாது. அவங்க வெறும் சர்ச் இன்ஜின் அல்காரிதம் தான் வச்சிருக்காங்க. எங்கெங்க நீங்க சர்ச் பண்ற வார்த்தை, பைத்தாகோரஸ் தியரம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது மட்டும்தான் கூகுள் அலெக்ஸாவோட வேலை. ஆனா சாட் ஜிபிடி ஒரு படி மேல போய் இந்த தகவல்களை எடுத்து அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஒரு கண்டென்ட்டா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து சாட் ஜிபிடி வந்து கூகுள், அலெக்ஸா மாதிரியான மற்ற ப்ராடக்ட்ஸை வந்து மிஞ்சி இருக்கு. அதனால தான் இப்போ வந்து கூகுள் இதை அழிச்சிரும் அப்படிலாம் வந்து பயங்கரமான ஒரு ஒப்பீனியன் வந்து மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு. சரி, இது நிஜமாவே வந்து கூகுள் அழிச்சிருமா, அலெக்ஸா வந்து ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுளுடைய ஒரு முக்கியமான பலம் என்ன அப்படின்னா வந்து இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டுடைய அரசன் வந்து கூகுள். ஸோ இன்டர்நெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் கிரியேட் பண்ற கண்டென்ட்டை, உலகெங்கிலும் இருக்கிற கண்டென்ட்டை வந்து தேடி கொண்டு வந்து யூசர் மாதிரி கொடுக்க வேண்டியது மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ அதை பண்றது வந்து ரொம்ப ஈஸி. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் அல்காரிதம்ல வந்து ஏஐ மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். HTML டாக்குமெண்ட்ல ஒரு வார்த்தையை தேடி கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் சாட் ஜிபிடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாடல், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாடல். இதே மாதிரி ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கூகுளே டெவலப் பண்ணாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அதுக்கு நிறைய த்ரெட் இருக்கு. நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏஐ மாடலை வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து ஆப்ரேஷனல் ஆக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பல வகையான குவாலிட்டி கண்ட்ரோல் தேவை. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ஓப்பன் ஏஐ இல்லை சாட் ஜிபிடி பண்ணி அது மார்க்கெட்டுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா வருமா அப்படின்னா டவுட் தான். இப்போ கூகுளே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கூகுளில் வந்து ஒரு கண்டென்ட் சர்ச் பண்றதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்றது இல்லை இல்லையா? கூகுள் மேப்ஸ் இருக்கு, கூகுள் இமேஜஸ் இருக்கு. நானே வந்து சாட் ஜிபிடி கூட நிறைய query எல்லாம் போட்டேன். அதில் வந்து நரேந்திர மோடியோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அது சொல்லிடுச்சு, நான் வந்து இன்டர்நெட் கூட கனெக்டட் இல்லை, எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு லிமிடேஷன் இருக்கு. ஆனால் நரேந்திர மோடியை பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தது. ஸோ இதே இன்னொரு கேள்வி கேட்டேன் நான், சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு. நம்மளாம் சாம்பார் அடிமைகள் இல்லையா? அழகா ஒவ்வொரு இன்கிரீடியண்டா சொல்லிச்சு. பருப்பு எடுத்து வச்சுக்கோ, தக்காளியை நறுக்கி வச்சுக்கோ, வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி வரிசை அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெசிபி எப்படி எப்படி என்னெல்லாம் போடணும், எதை முதல்ல போடணும், எப்படி கிண்டணும் எல்லாமே சொல்லிருச்சு. எல்லாமே டெக்ஸ்ட் சொல்லுது, வீடியோ ஆடியோ எல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஆனால் நான் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து டி நகருக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்டப்போ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நேரா போ, சைதாப்பேட்டையை கிராஸ் பண்ணு, சவுத் உஸ்மான் ரோடு போ, ஜிஎன் செட்டி ரோடு போ, வெங்கட் நாராயண ரோடு போ, நார்த் உஸ்மான் ரோடு வா அப்படின்னு சுத்தி சுத்தி வருது. கடைசியில் டி நகருக்கு வந்துட்டேன் அப்படின்னு அதால சொல்லவே முடியல. ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி தான் ரீஓப்பன் பண்றது இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் உண்டான பெரிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சாட் ஜிபிடியை ட்ரெயின் பண்ணும், இந்த மாதிரி ரிசோர்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஹியூமங்கஸ் எஃபர்ட் தேவை. அதுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸும் வேணும். அது வந்து காஸ்ட் இன்எஃபிஷியன்ட், டைம் இன்எஃபிஷியன்ட். இதில் வந்து நிறைய சிக்கலும் இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாடல் இன்னைக்கு தேதிக்கு. ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு தேதிக்கு தான் இல்லையா? அடுத்த வருஷம் என்ன ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு யாருமே தெரியாது. கூகுளே கூட ஸ்பேரோவை வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி சாட் ஜிபிடிக்கு போட்டியாக வந்து இறக்கலாம். ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டதுனால கூகுளுக்கு ஒரு காம்படிஷன் ப்ரெஷர் இருக்கும். ஸோ என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு கூகுள் அலெக்ஸா வந்து சாட் ஜிபிடி த்ரெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கூகுளுக்கு சாட் ஜிபிடி வந்து காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சாட் ஜிபிடி வந்து முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கா, அதில் கெட்ட விஷயம் எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாட் ஜிபிடியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அவங்க ஒரு வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வர்ற கண்டென்ட் வந்து அன்ஸ்டேபிள் கண்டென்ட். நாங்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு பரீட்சார்த்தமான முறையில் தான் கொடுக்குறோம். நீங்கள் தான் இதை அலசி ஆராய்ஞ்சு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வரணும். இதில் வந்து நிறைய வயலண்ட் கண்டென்ட் இருக்கலாம், இதில் வந்து நிறைய ஹேட்ஃபுல் கண்டென்ட் இருக்கலாம், டிஸ்கிரிமினேட்டரி கண்டென்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ பேஸ்ட் மாடல் எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு உட்பட்டது தான். அதால் வந்து இது டிஸ்கிரிமினேட்டரி கண்டென்ட், இது நான் டிஸ்கிரிமினேட்டரி கண்டென்ட், இதில் வந்து கெட்ட விஷயம் இருக்குது, இதில் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி சுயமாக பகுத்து ஆராய முடியாது.
வசீகரண குத்து அப்படின்னா அது குத்திரும். அந்த மாதிரி பகுத்து ஆராயிற அறிவை வந்து ஒரு மாடலுக்கு புகட்ட முடியுமா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அது முடியாத காரியம். அதனால தான் வந்து ஏஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு பேலே இருக்கே ஒழிய எதுவுமே ஆப்ரேஷன்ல வந்து ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியலை இப்போ வரைக்கும். ஸோ இந்த சாட் ஜிபிடியில் வந்து நிறைய ஹேட்ஃபுல் டெராகேட்டரி கண்டென்ட்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அது மூலமாக தான் அது ட்ரெயின் ஆகும். அந்த டேட்டாவை தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு மேத்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தீய சக்தி இருக்காங்க, ஆன்டி சோஷியல் எலமெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க சாட் ஜிபிடியை மட்டும் டார்கெட் பண்ணால் போதும். சிங்கிள் ஹேண்டடா சாட் ஜிபிடி வந்து நிறைய டேட்டா வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்து தான் வந்து ரிசோர்ஸ் வந்து பெருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்த வந்து நீங்க அட்டாக் பண்ணாலே போதும். அந்த டேட்டாவை நீங்க ட்விஸ்ட் பண்றது மூலமா வந்து எப்படி இங்கிலீஷ் பீப்புள் வந்து இந்தியாவோட ஹிஸ்டரியை ட்விஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி எந்த துறையை வேண்டுமானாலும் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் அக்யூரசியும் நீங்க ட்விஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாட் ஜிபிடியில் இருக்கிற ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சாட் ஜிபிடியை வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க, எல்லாருமே அங்கேருந்து கண்டென்ட் எடுக்கிறாங்க அப்படிலாம் வச்சுக்கோமே. இதுல இன்னொரு த்ரெட் என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனை சார்ந்து அங்கிருந்து உங்களுக்கு டேட்டா கொண்டு கொடுக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் நினைச்சா அந்த டேட்டாவை எப்படி வேணா மேனிபுலேட் பண்ண முடியும். அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே டூ மச் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா வந்து டூ மச் ஆஃப் பவர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளா நடந்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நாலாவதா இன்னொரு வேடிக்கைக்குரிய வேதனைக்குரிய ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ நிறைய யூஎஸ் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா சாட் ஜிபிடியை பிளாக் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன வகையான டாபிக் கொடுத்தாலும், எந்த மாதிரியான எஸ்ஸே எழுத சொன்னாலும், எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியா போய் சாட் ஜிபிடியில கொடுத்து அதை சால்வ் பண்ணி அதை சப்மிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்க்குலாம் சாட் ஜிபிடியை வந்து தடை பண்ணணும். அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து இது குறைக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டும் சாட் ஜிபிடி மேல இருக்கு. வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஏஐ உலகத்துல வந்து ஒரு பெரிய புரட்சி தான். கண்டிப்பா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு தேதிக்கு இது பல பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னாலும் இந்த கோடு போட்டுட்டாங்கல்ல, கண்டிப்பா வந்து ரோடு போறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அத மாதிரி தான் இப்போ எல்லாமே நடக்குது இல்ல. இப்போ அயன்மேன்லாம் கூட கொஞ்ச நாள்ல வந்து உண்மை ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கூகுளுக்கு சவாலாக இருக்க போதா, இல்ல வேலைகளை எல்லாம் பறிக்க போகுதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இன்னும் தக்க விடைகள் இல்லை. இப்போதைக்கு இந்த மாதிரி த்ரெட் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் நம்புறேன். பட் இருக்கலாம் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, அடுத்த ப்ராடக்ட் என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் கண்டிப்பா இதை லைக் பண்ணுங்க. வேற யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், சப்போர்ட் செய்யுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.